பரோட்டா லவர்ஸுக்காகவே செம்மையான ஸ்பாட்டை அதுவும் நம்ம பலாஜி சைட்லேயே பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த ஷாப்பை நமக்கு இன்வைட் பண்ணி தெரியப்படுத்தின நம்ம நண்பருக்கு ரொம்ப நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? புரோட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பெருசாலாம் லைக் கிடையாது. நம்மளாம் ஃப்ரைட் ரைஸ் பயிலுங்க. வீட்டில் பரோட்டா லவர்னா ஒய்ஃப் மட்டும்தான். இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கப்பயே அவளோட மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா இங்கே புரோட்டா வாங்கி கொடுக்க ஆள் இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன், உனக்கு நூடுல பரோட்டா கேட்குதா? இதுவரையும் நான் நிறைய ஹோட்டல் போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், உங்களுக்கு ரிவ்யூவும் சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கேயுமே நம்ம கிச்சனுக்குள்ளே போனதே கிடையாது. அப்புறம் நம்ம அண்ணன் ஒருத்தவர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன், அண்ணன் உள்ள வந்து எப்படி செய்றீங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். தம்பி இது நம்ம கடை தம்பி, தாராளமா உள்ள போங்க அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு மொதல் சந்தோஷம். நான் வந்து உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் தம்பி, நானும் உங்க ஃபாலோவர் தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் வேணும். நாம இந்த ஹோட்டல்ல என்னென்னலாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூல் பரோட்டா சாதாரணமா சாப்பிட்றப்ப நார்மலா தான் இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி ஒன்று இருக்கு, அதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடா செம்ம டேஸ்ட். நம்ம ஊர் டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதுல இன்னும் சொல்ல போனா நம்ம சாப்பிட்ட எல்லா ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா புரோட்டாவுக்கு சிக்கனு மட்டனு பீஃப் இந்த மாதிரி கிரேவி தான் தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். எந்த ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா சால்னா கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா புரோட்டாவுக்கு சால்னாவோட சாப்பிட்றேன், அதுவும் நம்ம ஊர் டேஸ்ட்லேயே செம்மையாக இருந்துச்சு. அடுத்து நம்ம சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா இந்த இலை பரோட்டா ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாகவே மாறிட்டு எந்த சால்னாவும் நான் ஊற்றிக்கல, அப்படியே சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் போனப்போ பார்த்தீங்கன்னா கடை க்ளோஸ் பண்ணுற டைம், அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தேன். கண்டிப்பாக நானும் நிறைய பேர் சொல்லுவேன். அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வரட்டா?